இன்றைக்கி வந்து நம்ம ரவை உப்புமா செய்ய போகிறோம். அதுக்கு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கோம். இப்போ வந்து நம்ம கடுகு போட்டுக்கணும். கொஞ்சம் உளுந்து போட்டுக்கணும். கொஞ்சம் கடலைப்பருப்பு போட்டுக்கணும். இதெல்லாம் நம்ம போடும்போது நம்ம மென்று சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அந்த உப்புமாவோடு எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லா ருசியாக இருக்கும். இது நல்லா ஒரு பொன்னிறமாக வேகும். இப்போ நல்லா பொன்னிறமாக வந்துக்கிட்டு இருக்குது. இப்போ வந்து நம்ம வெங்காயத்தை போட்டோம். நல்லா கடுகுலாம் நல்லா வெடிச்சிருச்சு. கடுகு நல்லா வெடிக்கணும், இல்லைன்னா உப்புமா சாப்பிடும்போது ஒரு மாதிரியாக இருக்கும். இப்போ வந்து நான் வெங்காயத்தை போட்டுக்கணும். இது வந்து ஒரு கண்ணாடி பதத்துக்கு தான் வதங்கணும். ரொம்ப பொன்னிறமாக வந்துடக்கூடாது வெங்காயம். இப்போ வந்து கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கோம், அதை போட்டுக்கணும். 2 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கோம், அதையும் போட்டுக்கணும். இது நல்லா வதங்கணும். நல்ல கண்ணாடி பதத்துக்கு வெங்காயம் வந்துருச்சு. பச்சை மிளகாயும் ஓரளவு நல்லா வந்துருச்சு. ஒரு டம்ளர் ரவை எடுத்தோம்னா 3 டம்ளர் தண்ணி ஊற்றணும். தண்ணி வந்து நம்ம சுட வச்சு வச்சுருக்கோம். தண்ணி இது வந்து கொய் தண்ணி. ஊற்றும் போது பார்த்து ஊற்றணும். கையில் சுற்றக்கூடாது, கவனமாக ஊற்றணும். நம்ம அளவு கரெக்டாக இருக்கணுங்கிறதுக்காக டம்ளர் நிறையா ஊற்றினோம்னா நம்ம கை சுட்டுரும். கொஞ்சம் குறையா கூட ஊற்றிக்கலாம். அப்புறமா மிச்சத்தை நம்ம ஊற்றிக்கலாம். தண்ணி வந்து நம்ம 3 டம்ளர் ஊற்றிருக்கோம். இப்போ வந்து கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறோம். நம்ம கொதித்த தண்ணியை ஊற்றினோம்னா சீக்கிரத்தில் கொதிச்சிடும். அதுக்கு தான் நம்ம தண்ணி அங்கிட்டு கொதிக்க வச்சு நம்ம தூக்கி ஊற்றினா நமக்கு சீக்கிரமாக உப்புமா கிண்ட மாதிரி ஆயிரும். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. நம்ம எடுத்து வச்சுருக்க ரவையை வந்து இதில் போட்டு அப்படியே கிண்டிடுவோம். ஏன்னா நமக்கு வந்து 1 டம்ளர் ரவைன்னா 3 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். நல்லா கட்டி விழாமல் கிண்டணும். தண்ணி நம்ம வந்து முதல்ல கொஞ்சமாக ஊற்றினோம்னா கட்டி விழுந்துடும். அதனால நம்ம கரெக்டான அளவு தண்ணியை ஊற்றி விட்டுறணும். காணலைன்னா அப்புறம் நம்ம ஊற்றிக்கலாம். இதே சரியாக வரும். இதில் வந்து முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கிறோம். முந்திரி பருப்பு வந்து வறுத்த பருப்பு. கொஞ்சம் அடுப்பை குறைச்சி வச்சா தான் கிண்டணும். தண்ணி வந்து தெறிக்க ஆரம்பிக்குது. நல்லா உப்புமா வந்து நமக்கு கரெக்டான அளவு வந்துருச்சு. தண்ணி ரொம்ப ஊற்றணும்னாலும் குளன்னு கூழ் மாதிரி போயிடும். கம்மியாக ஊற்றணும்னா நமக்கு வந்து உப்புமா வந்து ரொம்ப பொழுன்னு போயிடும். இப்போ இந்த மாதிரி நம்ம கிண்டி வைக்கிற போது ஆடுற போது நமக்கு எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். தொட்டுக்கிறதுக்கு தேங்காய் சட்னியோட வச்சுக்கலாம், இல்லைன்னா சீனி போட்டு சாப்பிட்லாம். இந்த முந்திரி பருப்பு எல்லாம் போட்டிருக்கோம், பருப்பு வகை எல்லாமே போட்டிருக்கோம், கடலைப்பருப்பு உளுந்த பருப்புலாம். அது நம்ம எடுத்து சாப்பிடும்போது நல்லா ருசியாக இருக்கும். காயும் போடலாம், வேணும்னா நம்ம வந்து கேரட்டு எல்லாம் போடலாம். நான் காய் இன்னைக்கு போடலை. இப்போ வந்து நல்லா கிண்டி முடிச்சாச்சு. நம்ம அடுப்பை ஆஃப் பண்ண வேண்டியதான். நல்லா சுருண்டு அல்வானாக்கா வருது. இப்போ வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டோம்னா ஒரு 5 நிமிஷம் அந்த சூட்லேயே இருந்து நல்லா வெந்துடும். நம்ம எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லா குலைவாக இருக்கும். நம்ம வெண்பொங்கல் வச்சு சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். சாம்பார் ஊற்றி கூட சாப்பிட்னா சாப்பிட்டுக்கலாம். அது நமக்கு தேவை தான். எந்த இது நமக்கு தேவையோ தொட்டுக்கிற வேண்டியதான். இதுதான் சாப்பிடணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இதுக்கு நமக்கு தொட்டுக்கிட்டு சாப்பிட்றதுக்கு எதுனாலும் ஊற்றி தொட்டுக்கலாம். சும்மா கூட வெறுதாவும் சாப்பிட்லாம். அது நல்லா ருசியாக இருக்கும். சீனி வச்சு சாப்பிட்டோம்னா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வந்து உப்புமா கிண்டி முடிச்சிட்டோம். ஒரு 10 நிமிஷம் கூட ஆகலை. நம்ம சுடு தண்ணி அந்த பக்கம் வச்சுருக்கிறதுனால நம்ம தூக்கி அப்படி உடனே ஊற்றிட்டோம். சுடு தண்ணி நம்ம பச்சை தண்ணியை ஊற்றி கொதிக்க வைக்க கூட ஒரு 5 நிமிஷம் ஆகும். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். உப்புமா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம உப்புமா கிண்டி முடிச்சிட்டோம். இப்போ வந்து எடுத்து வச்சுக்கிடுவோம். அழகா இருக்கு. சீனி வந்து நம்ம வச்சு தொட்டு சாப்பிடுவோம். சீனி நமக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளோ வச்சுக்கிற வேண்டியதான்.
இந்த மாதிரி நமக்கு வந்து இது ஆறின உடனே எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு என்ன சொல்கிறதில்ல புட்டு கணக்காக வரும். இப்போ நமக்கு சூடாக இருக்கிறதுனால ஸ்பூன் வச்சு எடுப்போம். நான் அப்படி எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். முந்திரி பருப்பெல்லாம் போட்டிருக்கிறதுனால நம்ம எடுத்துக்கிட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக வித்தியாசமாக நல்லாயிருக்கும். முந்திரி பருப்பு நம்ம போடுறது வந்து இருந்தால் போட்டுக்கிற வேண்டியதான், இல்லைன்னா விட்டுற வேண்டியதான். கண்டிப்பாக உப்புமாவுக்கு முந்திரி பருப்பு போடணும்னு அவசியம் கிடையாது. நம்மகிட்ட இருந்துச்சுன்னா போட்டுக்கிட்டோம்னா நமக்கு நல்லா ருசியாக சாப்பிட்லாம். சீனி தொட்டும் சாப்பிட்லாம், சாம்பார் ஊற்றி சாப்பிட்லாம், தேங்காய் சட்னி அரைச்சி வச்சு அதையும் தொட்டுக்கிட்டு சாப்பிட்லாம். நல்லாயிருக்கும். நைட்டுக்கு காலையிலக்கெலாம் சாப்பிட்ணும்னா இப்படி சுட சுட ஒரு 5 நிமிஷத்தில் நம்ம கிண்டி பிடிச்சிடலாம். சாப்பாடு இல்லை செய்யறது என்ன செய்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை நினச்சோம்னா உப்புமா ரவை இருந்துச்சுன்னா இது வந்து ஏற்கனவே வறுத்த ரவை தான், அதனால தான் நான் வறுக்கலை. நீங்கள் வறுக்காமல் நான் போட்டிருக்கேன்னு நீங்கள் நினைப்பீங்க, ஆனால் ரவை ஏற்கனவே வறுத்தது. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைக்கி விட்ருங்க.